வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. கரூர் சம்பவம் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் கரூர் சம்பவத்தில் அதை 41 உயிர்கள் பலியான பிறகு நடந்த பல்வேறு விஷயங்கள் இன்னும் அது முடிவுக்கு வராமல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற விஷயம். 41 மரணங்களுக்கு கண்டிப்பாக யார் சூத்திரதாரி, யார் காரணம், எதனால் நடந்தது, இந்த நெரிசல் மரணங்களுக்கு யார் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியும். பேசிக்கிட்டு இருக்க நம்மளும் நிறைய தகவலை பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஊடகங்கள் பெரும்பாலும் நிறைய பேசினாலும் சில ஊடகங்கள் அதை மிகைப்படுத்தி அதில் ஒரு சர்ச்சையை குளிர் காஞ்சி அதில் ஒரு விஷயத்தை பண்ணி அதற்கு ஏற்றாற் போல சம்பவத்துக்கு காரணமான விஜய் இதுவரைக்கும் இந்த நெரிசல் மரணங்களுக்கு தான் தாமதமாக வந்தது தான் காரணம், தன்னுடைய ஒரு அட்ராசிட்டி தான், தன்னுடைய ஒரு ஆணவ போக்கு தான், அந்த பஸ் அவ்வளவு பெரிய பஸ்ஸை கேரவேனை கொண்டு கூட்ட நெரிசலுக்கு இடையிலே நான் உட்புகுத்தியது தான் காரணம், இதற்கு ஆதவ அர்ஜுனா தான் காரணம், நான் தான் தார்மீக அடிப்படையில பொறுப்பேற்றுக்கணும், நடந்தது விபத்து தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிக்காத வரைக்கும் அதுல சதி என்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரியை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது எங்க போய் நிற்கும் அப்படின்றது யாருக்கும் விடை தெரியாத கேள்வி. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். யாருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த மோடிக்கும் அமித்ஷாக்கும் இதோட விடை என்ன அப்படின்னு தெரியும். அவர்கள் தான் இப்ப மிக அழகாக இந்த கரூர் சம்பவத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவர்கள் விஜயை நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் அடுத்த கட்டத்தை நகர்த்திட்டாலும் அப்படியே வெட்டி முறிச்சிட்டாலும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. உண்மைதான், விஜய் என்ன செய்ய போறார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப சிபிஐ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் மிக முக்கியமான கேள்வி. சிபிஐ செய்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டுல மிக பிரச்சனை, பெரும் பிரச்சனை. இப்ப கரூர் சம்பவம் பத்தி ரொம்ப நாளுக்கு பேசிக்கிட்டே இருக்குமே, அதை விட மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க 41 நெரிசல் மரணங்கள் நடந்துருச்சு, உண்மைதான். மரணங்கள் நடந்த பிறகு அந்த குடும்பத்தாருக்கு ஒரு ஆறுதல் வேணும், ஒரு இழப்பீடு வேணும். முக்கியமாக அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு நிச்சயமா கொடுத்தாகணும்ன்ற ஒரு கண்டிஷன் இருந்தா கூட அது ஒரு பக்கம் அரசாங்கம் சார்பில் ஒரு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருக்கு, அதுக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை தாண்டி இவரும் இவர் ஏதோ 20 லட்சம் சொன்னதை கொடுத்துட்டாரு, இன்னும் 2 பேருக்கு கொடுக்காம வச்சிருக்காரு. அது தனிப்பட்ட காரணங்கள் நம்ம நிறைய பேசி நமக்கும் வாய் வலிக்குது. இன்னொரு விஷயம், ஒரு மனுஷனை தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. அதனால இந்த குற்றச்சாட்டுகள்லாம் காரணமான சூத்திரதாரி இந்த விஜய் எந்த காலத்திலும் இந்த தவறுகளுக்கு இனிமேல் நடக்காமல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல போறது இல்ல, தவறுகளுக்கு தார்மீக அடிப்படையில நான் தான் பொறுப்பாளின்னு சொல்ல போறது இல்லை. ஆனா காலில் விழுந்தார், கதறி எழுதார், ரூமுக்குள்ள கண்ணீர் விட்டார் அப்படின்றதுலாம் ஊடகங்கள் மூலமாக அது ஒரு பெரிய இவர் ஒரு பரமாத்மாவை கர்த்தராக இவருக்கு என்ன பாவ மன்னிப்பு வழங்கிட்டதாவே நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சம்பவத்துல யார் மீது தவறு இருக்கிறது விசாரிக்கிறதுக்காக இங்க போடப்பட்ட அஸ்ராகார் தலைமையிலான அந்த விசாரணை குழு வேணான்னு சொல்லி சிபிஐ கேட்டாங்க. சிபிஐலே பல விஷயங்கள் இருக்கு, அங்க போன எந்த வழக்கும் உடனடியாக தீர்வுக்கு வருவதில்லை. ஓகே, ரைட்டு. இப்ப சிபிஐ வேகம் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க, எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்கிறாங்கன்னா. இன்றைக்கு சிபிஐ அதிகாரிகள் பனையூர் பங்களாக்கு போயிருக்காங்க. பண்ணையாரை தேடி போயிடுறாங்களா அப்படின்னு கேட்டா பண்ணையாரா அப்ப இல்ல, பனையூர் பங்களாக்கு போயிருக்காங்க. அங்கே போன பிறகு அவர்கள் சில கேள்விகளை கேட்டதாக சொல்லப்படுது. தகவல் அவங்க பாணியிலே சொல்லணும்னா அது என்ன அப்படின்னா, நிர்மல்குமார் வெளியில பேசுறாரு. அவர்கள் போன பிறகு நிர்மல்குமார் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது சில கேள்விகளை அழகாக தவிர்த்துட்டு ரொம்ப நாசுக்காக நழுவி ஓடுறாரு. நாளைக்கு நிர்மல்குமார் தலைமறைவானாலும் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, குஷியானந்த் தலைமறைவானாலும் ஆச்சரியம் இல்லை, ஆதவ் மறுபடியும் டேராடூனுக்கோ அல்லது நார்த் வட இந்தியாவுக்கோ ஓடி போனாலும் ஆச்சரியம் இல்லை. என்ன காரணம்னா, சிபிஐ அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா, அந்த வாகனத்தின் நீங்க வாகனத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த வாகனத்துல பொருத்தி இருக்கிற சிசிடிவி மூலமாக கேப்சர் பண்ணப்பட்ட காட்சிகளுடைய ஹார்ட் டிஸ்க் வேணும், ஒண்ணு. நம்பர் 2, அந்த வாகனத்தை சுத்தி மேல பறந்துட்டு இருந்த ட்ரோன்ல எத்தனை ட்ரோன் நீங்க பறக்க விட்டது, அந்த ட்ரோன் காட்சிகள் அனைத்தும் வேணும், 2. 3வது, அந்த வாகனத்துல யார் யார் இருந்தாங்க, அவர்களுக்கு என்ன வேலை, யார் யார் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, சம்பவம் நடந்த பிறகு அந்த வாகனம் எத்தனை மணிக்கு எங்க போச்சு, அங்கிருந்து அந்த வாகனத்துல யார் யார் பயணப்பட்டாங்க, எங்கே அவர்கள் எல்லாம் இறங்கினாங்க, எப்படி நீங்க சென்னைக்கு வந்தீங்க, உங்களுக்கு என்ன தகவல் இடையில சொல்லப்பட்டுச்சு, எப்போது இறப்பு சம்பவம் உங்களுக்கு கிடைச்சது, எத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்ற தகவலை எப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க,
உங்களுக்கு எப்ப தகவல் வந்துச்சு, யார் மூலமாக தகவல் வந்துச்சு, அவர் உங்க கட்சியில என்ன பொறுப்புல இருக்கார், இப்படின்னு பல கேள்விகளுக்கு விடை வேணும்னு அங்க போனதாக ஒரு தகவல். இதுல இவ்வளவு விஷயத்தையும் நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார் எவ்வளவு பெரிய பச்சை பொய்ய சொல்லி மறைச்சிட்டு அவங்க சிசிடிவி மட்டும்தாங்க கேட்டாங்க, இன்னும் சில தகவலை கேட்டாங்க, யார் கூட போனான்னு கேட்டாங்க, யாரெல்லாம் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அதற்கு 2 நாள்ல நாங்க பதில் சொல்லுவோம். ஏற்கனவே எஸ்ராக்கார் தலைமையில கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்லிட்டோம். சிசிடிவி எப்படா ஒப்படைக்கணும்னா ஒரு 2-3 நாள்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிசிடிவி எங்க இருக்குன்னு இது வரைக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப 2 நாள்ல நீ எப்படி ஒப்படைப்ப? அப்ப எடிட் செய்யப்பட்டு அது ஒழுங்குபடுத்தப்பட்டு வேறொரு ஆர்டிஸ்ட்க்கு மாற்றப்பட்டு இதுதான் ஒரிஜினல் ஃபுட்டேஜுங்க, இந்த ஃபுட்டேஜ் தான் நீங்க பார்க்கணும்னு இத்தனை நேரம் எடிட் பண்ணப்பட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் மாற்றப்பட்டிருக்கும், அயோக்கியத்தனம் செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா பல ஊர்களில் இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் தான் இது. கவுண்டமணி வாழைப்பழக்கதை அதுதான் சார் இது, அதுதான் சார் இதுன்னு சொல்வதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது. கரூர் வீடியோ வருவது வாய்ப்பில்லை. சிபிஐ ஏமாத்துவாங்க. சிபிஐ அந்த அவங்க கொடுத்த வீடியோ வாங்கிட்டு ஓகே என்கிட்ட வீடியோ வந்துருச்சு, அதுல எந்த ஆதாரம் விஜய் மீது இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே மறக்கடிச்சுட்டு அடுத்த வேலை போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன், நான் பத்திரிகையாளர் இருந்தனால ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு பத்திரிகையில செய்தி போடுவாங்க, என்ன போடுவாங்கன்னா இந்த மாதிரி அமித்ஷா தலைமையிலான என்டிஏ அந்த அணி, மோடி தலைமையிலான அமித்ஷா கூட்டணி தலைமையிலான அந்த என்டிஏ அணி கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியது அப்படின்னு ஒரு கொட்டை எழுத்துல செய்தித்தாள்கள்ல வரும். கீழேயே இன்னொரு டேக்லைன் போடுவாங்க, பனையூர் பங்களாவில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு சென்றனர். புரிஞ்சவன் பிஸ்தா. மேல என்ன தலைப்பு போடுவாங்க, என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியது, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்படின்னு மேல போடுவாங்க. கூட்டணி கட்சிகள்ல பேச்சுவார்த்தை தொடங்கியது. கீழே போடுவாங்க இன்னொரு தலைப்பு டேக்லைனு, பனையூர் பங்களாவில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு சென்றனர். புரிஞ்சவன் பிஸ்தான்னு முதலே சொல்லிட்டேன்ல, திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சவன் பிஸ்தா. இப்ப இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சிபிஐ அதிகாரிகள் பனையூருக்கு போயிருக்காங்க. போய் அவங்க சில கேள்விகளை கேட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து 3 நாட்கள் பிறகு இவர்கள் என்ன பதில் சொல்றாங்க, அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கரூர் தரப்பான சிபிஐ விசாரணை பிளஸ் பனையூர் பண்ணையாரோட செயல்பாடுகள். அவர் என்ன பண்ண போறார், அடுத்து என்ன பண்ண போறாங்க, நான் சொன்ன மாதிரி சிடி நிர்மல்குமார் திரும்பி தலைமறைவாக போறாரா, புசியானந்த் ஓடி ஒழிய போறாரா, அல்லது இது தொடர்பான ஆதவ அர்ஜுனா மீண்டும் வடநாட்டுக்கு ஓட போறாரான்றதெல்லாம் இனிமே நம்ம அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகள் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனையாக இங்க பார்க்கப்படுகிற பிரச்சனை சார். ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசியிருக்கிறோம். இந்த சார் அப்படின்றது வாக்காளர் பட்டியலுடைய திருத்த பட்டியல், அதை சரிபார்க்கிற வேலையை தான் இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லா மாநிலங்களையும் பண்ண போறாங்க. ஏற்கனவே பீகார்ல பண்ணாங்க. பீகார்ல பண்ணதனுடைய விளைவாக அங்க 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிருச்சு தேர்தல் ஆணையம். அதையே பின்பற்றி திருட்டுத்தனம் பண்ணி தேர்தல் ஆணையத்தினுடைய மொள்ளமாரித்தனத்தினால, அயோக்கியத்தனத்தினால, அவர்களுடைய உத்தரவின் பேர்ல, அவர்களுடைய சலுகையின் காரணமாக, அவர்கள் கொடுக்கிற ஆதரவின் காரணமாக பாஜக அரசாங்கம் அங்க ஒரு போலியான தேர்தலை நடத்தி, போலியான தேர்தல் தான், உண்மையான வாக்காளர்களை நீங்க நீக்கிறீங்கன்னாவே அது போலித்தனம் தானே, அயோக்கியத்தனம் தானே. இதுல என்ன பெரிய இது இருக்கு? நான் நேர்மையா தேர்தல் நடத்துறோம்னு ஏன் பொய் சொல்றீங்க? அந்த அடிப்படையில் அங்க 65 லட்சம் வாக்காளர் நீக்கிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு வந்த பிறகும், உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போன பிறகும் இதற்கெல்லாம் தீர்வே கிடைக்காம தேர்தல் நடக்குதுன்னா நீங்களே புரிஞ்சுங்க. எல்லா அமைப்புகளும், மீண்டும் குறிப்பாக சொல்லுகிறேன், எல்லா அமைப்புகளும் பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. உத்தரவிடுகிற இடங்களும் பாஜக அரசின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இதுதான் இப்ப இந்த நேரத்தில் தான் தந்தை பெரியார் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நீ சட்டம் படித்து அதனுடைய நுணுக்க விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ வாதாடி வெற்றி பெறுகிற சூழ்நிலை வரும்போது உனக்கு மேலாக உத்தரவிடுகிற இடத்திலே அவர்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் என்றால் யார்? நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்ப இங்கே நமக்கு இதுதான் மனிதனுடைய கடைசி நம்பிக்கைன்னு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா வேற எங்க போக முடியும்?
மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம், கங்கையே சூதகமானால் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா இதற்கும் விடை கிடையாது. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடியினுடைய ஆட்சியில கங்கை சூதகமாய்த்தான் கிடக்குது. ஆனால் நான் தனியா ஒரு குளம் வெட்டி அதுல குளிச்சு அதுல நான் நீராடுவேன், எனக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி குளம் வெட்ட முடியும் அப்படின்னு அவருடைய பாணியில ஏழை தாயின் மகன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த சார் விஷயத்துக்கு வருவோம். அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினாங்க. முதலமைச்சர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம். வந்தவன் வராதவன், விருப்பம் உள்ளவன் விருப்பம் இல்லாதவன் எல்லாரும் தமிழக மக்களுடைய வாக்குகளை குறிவைக்கிறார்கள்னா அந்த கூட்டத்தை கலந்துகிட்டு இருக்கணும். ஆனா அந்த கூட்டத்துக்கு வராதது யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் யார் பின்புலத்துல இருக்காங்க, இவங்க எல்லாம் பி டீமா சி டீமா நீங்களே முடிவு பண்ணீங்க. எல்லாத்தையும் கத்திக்கிட்டு இருக்க பாஜகவை நான் திட்டுறேன், மோடியை திட்டுறேன்னு சொல்லிட்டு திமுகவையும் திட்டிக்கிட்டு இருக்கிற 10 வருஷமா சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற எங்க அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி வரல, அழைத்தும் வரல. அப்புறம் அமமுக நாங்க என்டிஏ கூட்டத்துல இருந்து வெளியில வந்துட்டோம்னு சொன்ன டிடிவி தினகரனும் வரல. முக்கியமான கட்சியா இருக்கிற, பிரதான கட்சியா இருக்கிற, எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வரல. தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக, பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிற தாவேகா விஜய் கட்சியும் வரல. விஜய் கட்சிக்கும் போய் பனையூர் பங்களாக்கு போய் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் அவர்கள் வரல. இது மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகள் வரவே இல்லை. ஏன் வரல இவங்க அப்படின்னா, இவர்கள் எல்லாருக்கும் முதலாளி என்பவர் தமிழ்நாட்டில் இல்லை, டெல்லியில் இருக்கிறார். அவர் டெல்லியில என்ன சொல்றாரோ அதைத்தான் இந்த கும்பல் எல்லாம் செய்யும். ஆனா விதவிதமா செய்வாங்க. ஒரே மாதிரி செஞ்சா மாட்டிப்பாங்கல்ல. அதனால டிஃபரெண்டா நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகுற மாதிரி அழுகணும், நான் கிள்ற மாதிரி கிள்வேன், உனக்கு காயம் வர மாதிரி நடிக்கணும் அப்படின்னு பல விதங்கள்ல. இப்ப டிடிவி தினகரன் நேர்மையா நிறைய கேள்விகளை எதிர்கொள்வார், நானே பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்டவர் இந்த கூட்டத்தை புறக்கணித்ததன் ஒரே நோக்கம், அவருடைய கைப்பிடி, அவருடைய குடிமி இப்போ மேல அமித்ஷா கையில இருக்கு. அமித்ஷா சொல்லாத எதையும் டிடிவி தினகரனால் செய்ய முடியாது. அவர் பாவம். அதனால அமமுகன்னு கட்சி வச்சாலும் அமித்ஷா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம் கிடையாது, அமித்ஷா மக்கள் முன்னேற்ற கழகம். அது மாதிரி அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைகீழா குட்டிக்காரன் அடிச்சாலும் அந்த இடத்துக்குள்ளேதான் அடிச்சுப்பாரு தவிர அவரால் அந்த பார்டரை தாண்டி வரவே முடியாது. ஏன்னா அவர் இப்போ முழுமையான வளையத்துக்குள்ள சிக்கியிருக்கார், கடுமையான வளையம். அது ஒருவேளை கொலைகேஸா இருக்கலாம், ஒருவேளை ஊழல் குற்றச்சாட்டா இருக்கலாம், கொடூரமான சம்பவங்களா இருக்கலாம், இடி வழக்கா இருக்கலாம், ஐடி வழக்கா இருக்கலாம், இன்னும் பிற என்ன வழக்குகளா இருந்தாலும் அவரு அதுல மாட்டியிருக்காரு. எடப்பாடி அமித்ஷாவை மீறி, மோடியை மீறி, பாஜகவை மீறி, RSS மீறி அவரால் ஒரு எள்ளளவு முனைய அளவு கூட அவரால் பிரிச்சு பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அதனாலதான் அவர் இந்த கூட்டத்துக்கு வரவே இல்லை. அப்ப அதிமுகவுக்கு சார் எடுக்கிற அந்த நிகழ்வுனால, அவர்கள் எடுக்கிற அந்த முன்னெடுப்புனால பாதிப்பு வராதா? அதிமுக வாக்குகள் சிதறாதா? அதிமுக வாக்குகள் மாயமாகாதா? அந்த வாக்குகளை நீக்க மாட்டார்களா? அப்படின்னா எவன் எக்கடு கேட்டா எனக்கு என்ன, நான் முதலமைச்சரா இருக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கணும். எதுவுமே இல்லைனாலும் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கணும். பதவியே இல்லை, அரசாங்க பதவி. எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எதுவுமே இல்லைனாலும் நான் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கணும் தான் அவருடைய நோக்கம், எண்ணம் எல்லாமே. ஏன்னா அவர் மீது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. 8 பேர் கட்சியாக அதிமுக மாறி போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்ப ஒன்னொன்னா உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதுபெரும் தலைவர்களாக 2ஆம் கட்ட தலைவர்களாக பார்க்கப்பட்ட 10க்கும் மேற்பட்டவர்களை எடப்பாடி நீக்கி இருக்காரு. இது ஜெயலலிதாவுடைய பாணியில நீக்கிறாரு, ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி மாறிட்டு இருக்காருன்னு சொன்னா இன்னொருத்தன் கார்ட்டூன் போடுறான், எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு தொப்பியை போட்டு கண்ணாடியை போடுறான், பார் அடுத்த எம்ஜிஆர்னு. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனங்க. ஆக எடப்பாடியால் எந்த முடிவும் சுயமாக எடுக்க முடியாது. அவர் கட்சியை காப்பாத்துறதுக்காக கட்சி இருக்கிற எல்லாரையும் விரட்டிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டம் வரும்போது எடப்பாடியே தூக்கி உள்ள சாத்திட்டு ஜெயிலுக்கோ அல்லது வேற எங்கேயோ அனுப்பிட்டு இப்ப சசிகலா பேசுறாங்களா வாய் திறந்து ஏதாவது, அதே நிலை எடப்பாடிக்கும் நாளைக்கு வரலாம். அதையும் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற டெல்லியினுடைய தலைமையா இருக்கிற அங்க இருக்கிற மோடியோ அமித்ஷாவோ தான். சோ அதனால அவர் இந்த கூட்டத்துக்கு வரல. பாமகவுடைய நிலை என்ன அப்படின்னா, பாமக திரிசங்கு சொர்க்க நிலையில இருக்கு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. இந்த இவர் சொல்ற மாதிரிதான் நம்ம ஒரு படம் ஒண்ணு வந்தது. அந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், பிரபலமான டைலாக். அந்த டைலாக் ஏன் சொல்லுவானன்றீங்களா?
சரி அந்த டயலாக் விட்டுரும் வேண்டாம். அந்த மாதிரி 2 பேருக்கும் சண்டை, அப்பாவுக்கும் பையனுக்கும். அந்த சண்டையில யார் ஜெயிக்க போறா அப்படின்னா, நியாயமாக நடந்தால் நிச்சயமாக ராமதாஸ் தலைமையிலான அணி தான் வெற்றி பெறும். ஆனா இங்கதான் நியாயத்துக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லையே. எல்லா இடத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கிற மாதிரி அதிமுக எப்படி மாட்டி இருக்கிறோம், அதே மாதிரி வந்து விஜய் எப்படி மாட்டியிருக்காரோ சிபிஐ பிடியில, அதே மாதிரி நம்ம நம்ம அன்புமணியும் மாட்டியிருக்காரு சிபிஐ பிடியில. ஏற்கனவே அவர் மீது இடி வழக்கு இருக்கு, பல்வேறு சிக்கல் இருக்கு, பாட்டியாலா கோர்ட்ல இன்னும் அவர் மீது வழக்கு இருக்கு. அந்த வழக்கு காரணமாகத்தான் பாஜகவை விட்டு அவரால் வெளியில வரவே முடியல. வெளியில வந்ததா சொன்னாலும் வேறு அணிக்கு தாவ முடியாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவர் இங்கிருந்து ஜம்ப் பண்ணா அடுத்து குதிக்கிற இடம் எங்க தெரியுமா? கூட்டணி இல்ல, திகார் ஜெயில் தான். கன்ஃபார்மா அவருக்கு அங்கதான் தனி இடம் ஒதுக்கப்படும். காரணம் என்னன்னா, அவ்வளவு வழக்குகளை வச்சிருக்காரு அவர். அதனாலதான் அப்பாவா இருந்தாலும் பரவாயில்ல, அவரு ஆயுசு முடிகிற ஸ்டேஜில் இருக்காரு. இனிமே அவருக்காக நம்ம சண்டை போட்டோம்னா நம்ம ஆயுசு முடிஞ்சு போயிடும், சிக்கலா போயிடும். நம்மளால சொகுசு வாழ்க்கையை மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாம ஒரு இப்படியே வளர்ந்து நம்ம வந்து பொய்யா பேசி வாழ்க்கையை ஓட்டிட்டோம். இந்த ஜாதி கட்சிக்குள்ளேயே நம்ம கூட்டணியை ஓட்டிட்டோம். அதனால நாம வந்து அமித்ஷா சொல்றதே கேட்டுருவோம். அமித்ஷா தான் நம்முடைய கடவுள், பரமாத்மா அவர் தான் அப்படின்னு சொல்லி அமித்ஷா காலடியில விழுந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரல. அப்ப வேற யார் வரல அப்படின்னா, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வராதவர் அனைவருமே பாஜகவுடைய கைப்பாவை கைக்கூலிகள், அவர்களுடைய சொல்லை கேட்டு நடப்பவர்கள் தான். ஆனா இங்க இருக்கிற சில இணைய கூலிகள் என்ன பண்ணுதுன்னா, பார்த்தாயா விஜயனுடைய வீரியத்தை, பாஜகவை எதிர்த்து அறிக்கை விட்டுட்டார். அந்த அறிக்கையிலேயே தேர்தல் கமிஷனுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பாஜக வார்த்தை இருக்கான்னு பாருங்களேன். பாஜக, மோடி, அமித்ஷான்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது. ஏன்னா முதலாளி பேரை எப்படிங்க சொல்ல முடியும்? நீ முதலாளி வந்து அவரை நீ எடுக்கலனாலும் இப்போ வேற வழியே இல்லை, அவரு தான் உங்களுக்கு முதலாளி. நீ இப்ப அழகா சிக்கி இருக்கிற, அவனை நெருக்கிட்டே வராங்க. ஒரு விளையாட்டு ஒண்ணு இருக்கும் இணையத்துல, அந்த விளையாட்டு இருக்கு, மாட்டிப்பார் ராஜா. அவர் தப்பிக்கணும்னா கீழே இருக்கிற கல்கள்லாம் எடுக்கணும், அப்பதான் அவர் மேல இருந்து தப்பிக்க முடியும். நெருக்கிட்டு வரும், எடுக்க முடியலன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க, ராஜாவை அந்த கத்தியை வந்து குத்திரும். அந்த மாதிரி இப்ப நெருக்கடிக்குள்ள விஜய் மாட்டியிருக்கார். கரூர் நெரிசல் எப்படி மரணங்கள் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்துக்குள்ள சிபிஐ பிடிக்குள்ள விஜய் சிக்கியிருக்காரு. அவரை நெருக்கி கொண்டே இருக்கிறாங்க. பார் வந்துருவேன் பிடிச்சிருவேன், பார் வந்துருவேன் பிடிச்சிருவேன், அரெஸ்ட் பண்ணிருவேன், உள்ள போட்டுருவேன் அப்படின்னா சொகுசு வாழ்க்கையில வாழறவர் வந்து ஒரு நாள் ஜெயிலுக்கு போவாரா? ஏசியை விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு, கேரவானை விட்டு மாற மாட்டேங்கிறாரு, வேட்டியை மடிச்சு கட்டி ரோட்ல இறங்கி நடக்க மாட்டேங்கிறாரு. ஏன்டா வேட்டியை மடிச்சு ரோட்ல நடக்கணும்னா, அரசியல்வாதியா மாறிட்ட முதல்வர் நாற்காலி வேணும்னா நடந்து தான் ஆகணும். விவசாயிகளை பார்க்க போனா இறங்கிதான் ஆகணும். வசதி படைத்தனா நீ வராத, அங்கேயே இருந்துரு, பங்களாக்குள்ளே ஏன் வெளியில வர? இதுவரை கொடூரம். அவங்க அப்பாவும் அம்மாவும் ஆசையா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வீடு இருக்கு, ஆனாலும் ஏன் திருப்பி இன்னொரு வீடு கட்டினாங்கன்னு தெரியல. அந்த வீடு கிரக பிரவேசத்துக்கு கோமாதா, அதான் மாடு, கோமாதால இருந்து எல்லாரும் உள்ள போகுது. ஆனா இது மட்டும் போல. யாரு? ஆசையா பெத்த ஒரே புள்ள போவே இல்லை உள்ள, இப்ப வரைக்கும் பார்க்கல. இது என்ன மாதிரியான அழகு குடும்பம்னு எனக்கு தெரியல. சார், அப்பா அம்மாவே நீ மதிக்கல, நீ யார் குடும்பத்தை நீ வந்து மதிக்க போற? இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நீ மதிக்க போற? உன்னை நம்பி எப்படி வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. நம்ம அந்த கேள்வி கேட்போமா? கேட்போம். கேட்க மாட்டேன் தானே சொல்ல நினைச்சீங்க? கேட்போம். ஏன் கேட்போம்னா, நாம முதல்ல சரியா இருக்கணும். நான் இப்போ ஒருத்தரை பத்தி பேசுறேன்னா நான் சரியா இருந்தாதான் அவங்கள பத்தி பேசணும். அப்ப நம்மளே சரியில்லைன்னா நீ வந்து பேசுறது என்ன மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம்னு நீ முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள், பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நேரடியாக வெறுப்பை, அயோக்கியத்தனத்தை, அட்ராசிட்டியை, மோசமான வார்த்தைகளை கட்டமைக்கிறது, அப்புறம் வந்து வார்த்தைகளை உமிழ்றது, மோசமான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வது திமுகவின் மீது தான். ஆனா அழகான அரசியல் செய்வதற்காகவோ, ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்வதற்காகவோ, நியாயமான அரசியல் செய்வதற்காகவோ, நாளைக்கு நடக்கிற ஒரு நேர்மையான அரசியலை சொல்வதற்காகவோ விஜய் தயாராக இல்லை. அவருக்கு அது தெரியாது. விட்டில் பூச்சிகளாக அவரை நம்பி இருக்கிற ரசிக குஞ்சுமணிகளும் தற்குறிகளும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் விஜய் போனா கூட்டம் கூடுன்றது ஒரு மாய தோற்றம்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். அவர் கூட்டம் கூடுகிற மனிதராக இருக்கிறார் என்றால் சரிதான். ஆனால் அந்த கூடுகிற கூட்டம் தானாக வருகிற கூட்டம் அல்ல, அது கூட்டப்படுகிற கூட்டம். அப்படின்னா பனையூர்ல இருந்து மகாபலிபுரத்துக்கு போகும்போது ஏன்டா ஒருத்தம் கூட வரல, ஏன்டா ஒரு உறுப்பினர் கூட, ஒரு கட்சிக்காரன் கூட வந்து பார்க்கவே இல்லையே,
அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது தற்குறி தான் கேள்வியே பட மாட்டானே, சொல்றத கேட்கவே மாட்டானே, அவன் தான் தற்குறியாச்சே. ஏன் வரலன்னா, ஒன்று பயம். விஜய் கூட்டத்துக்கு போனால் நெரிசலில் செத்து விடுவோம், இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிருவான், ஒரு மாசம் கழிச்சு வந்து கைய காலை பிடிச்சி அழுவான்னு சொல்லி காசு கொடுத்து மீடியாக்கள்ல தன்னை பிரபலப்படுத்திப்பான். ஆனால் நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். அவனை நம்பி போன திருச்சியை சேர்ந்தவர்கள்லாம் செத்த பிறகும் ஓராண்டு கடந்த பிறகும் அவர்களுக்கு எந்த விதமான ஆறுதல் கூட தெரிவிக்காத மனசாட்சி இல்லாத மனிதர் தான் விஜய் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கூட்டத்துக்கும் போகல, ஆனா அறிக்கை மட்டும் விடுறாரு. அறிக்கை விட்டதோடு மட்டும் இல்லாம இப்ப தொடர்ந்து நான் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறேன்ற மாதிரி பனையூர் பங்களா பரபரப்பாவே இருக்கு. திடீர்னு கூட்டம் போடுறாங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா பண்றீங்க, கூட்டம் போடுறீங்களே, மக்கள்கிட்ட போய் பேசுறீங்களானா அதை தயார்படுத்துறாங்களாம். 2 வருஷமா பண்ணலங்க, கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் ஆச்சு. அப்பெல்லாம் தொண்டர் அணி உருவாவல, அப்பெல்லாம் மகளிர் அணி உருவாவல, அப்பெல்லாம் அந்த அணி உருவாவல, அப்பெல்லாம் இந்த அணி உருவாவல. இப்ப மட்டும் திடீர் இந்த ஒரு படத்துல வந்து சந்திரமுகி படத்துல வந்து வடிவேலு கதை சொல்லுவார். அந்த போனோம்லாம் திடீர்னு பார்த்தன ஊர்லுமா, திடீர்னு அது ஊர்லுமான்ற மாதிரி. என்னடா 2 வருஷம் கழிச்சு மகளிர் அணி, 2 வருஷம் கழிச்சு தொண்டர் அணி, இந்த அணி அந்த அணின்னு போட்டுட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? இவ்வளவு நாளா கட்சி நடத்தல, அது தெரியுதா தெளிவா? இப்போ நீங்க கட்சி நடத்தல, ஏன்னா உங்க ப்ராப்பரா என்ன செய்யணும்ன்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க. இப்ப சிபிஐ உங்க ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டாங்க, உங்க ஆபீஸ்குள்ள வரைக்கும் வந்துட்டாங்க. இதோ வருவாங்கன்னு சொன்னவங்க பனையூர் பங்களா வரைக்கும் வந்துட்டாங்க. இன்று இரவே எத்தனை பேர் தூங்க போறாங்கன்னு தெரியல. நிஜமா தூங்குவாங்களா? நாளைக்கு காலைல நம்ம வீட்டு வாசல்ல சிபிஐ அதிகாரி வந்து நிப்பானான்னு இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பதட்டத்துல இருப்பாங்க. ஏற்கனவே விஜய்க்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு, என்ன நடக்கும்னு தெரியலன்னு. ஏன்னா இது ஒரு பக்கம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இந்த கரூர் மரணம் தொடர்பாக வாயே திறக்காம இருந்த நடிகர் அஜித் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் படத்துக்கே ப்ரமோஷனுக்கு வரமாட்டாரு, ரசிகர்களை வேணான்ட்டாரு, ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. என் படம் பார்க்கவா, பிடிச்சா பாராட்டு, பிடிக்கலன்னா உன் வேலையை பாரு, குடும்பத்தை பாருன்னு சொல்லிட்டாரு. திருப்பதியில கோயிலுக்கு போறாரு, ரசிகர் திடீர்னு கத்துறான், சைகையிலே சொல்றாரு, அந்த தொண்டன் அமைதியாயிடுறான். அவன் தலைவனா? தற்குறிங்க தான் கத்துது, எங்க போனாலும் டிவிக்கேன்னு டீயை வித்துக்கிட்டு கிடக்குதுங்க. இதை கட்டுப்படுத்துறது கூட துப்பு இல்லாதவர் தான் தலைவனா? நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் சொன்னாதான் உடனே நீங்க எப்ப பார்த்தாலும் விஜயை திட்டுறீங்க. எப்பா நான் சொல்லலப்பா, அஜித் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நெரிசல் கூட்டம் கூடுவது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ட்டார். முதல் பால்லே அடிச்சார் சிக்ஸர். கூட்டம் ஒரு நடிகை வந்தானா கூட்டம் கூடுறது பெரிய விஷயம் கிடையாது, கூட்டம் கூடலனாதான் பிரச்சனை. இத்தனை கோடி மக்கள் வசிக்கிற இடத்துல கூட்டம் என்பது கூட தான் செய்யும். ஆனால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற இடத்துல நம்ம இருக்கணும். இந்த நெரிசல் மரணத்துக்கு விஜய் மட்டுமே காரணம் அல்ல, நம்மளும் அதை தான் சொல்றோம். விஜய் மட்டுமே காரணம் அல்ல, ஆனா விஜயும் ஒரு காரணம்னு ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா தற்குறிகளா? நீங்களும் தாண்டா ஒரு காரணம்னு அவர் சொல்லாம சொல்றாரு. இப்போ நீங்க வந்து அந்த கூட்டத்துக்கு டைமுக்கு வந்திருக்கணும், டைமுக்கு வந்திருந்தா கூட்டம் கம்மியா இருந்திருக்கும், நீங்க பேசியிருப்பீங்க, கிளம்பி போயிருப்பீங்க. அவ்வளவு பெரிய பஸ் உங்களுக்கு தேவையில்லை, நீ ஒரு ஆள் தானே, Y+ பாதுகாப்பு வச்சிருக்க, வெள்ளை கலர்ல ஒரு வேன் வச்சிருக்க, பிரச்சார வேனு, அதுல வர்றதுக்கு உனக்கு என்ன கேடு காலம்னு தான் நம்ம கேட்கறோம். ஏன்னா ஆனானப்பட்ட இரும்பு மனுஷியா பார்க்கப்பட்ட ஜெயலலிதாவே டெம்போ டிராவல தான் பிரச்சாரத்துக்கு போவாங்க, கலைஞர் கருணாநிதி அப்படிதான் போவாரு, ஸ்டாலின் அப்படிதான் போறாரு, மோடி கார்ல தான் போறாரு. முன்னாடி ஒரு 20 கார், பின்னாடி ஒரு 20 கார் ஜாமர் வச்சுக்கிறாங்க, ஏதோ வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு போங்க, உங்களுக்கு Y+ இருக்குல்ல. அதை மீறி யானை மாதிரி பாதி பங்களாவை வந்து ரோட்ல விட்டா, இருக்கிற ரோடே சின்ன ரோடு, இதுல உங்க பஸ்ஸே பாதி அடைச்சிக்கிச்சுன்னா மக்கள் எங்க நிப்பாங்க? உன்னை வேடிக்கை பார்க்க வரவன், ஓட்டு போடுறவன் கிடையாது, அவன் உன்னை வேடிக்கை பார்க்க வந்த கும்பல். அதைத்தான் அஜித் சொல்றாரு, கூட்டம் கூடுவது பிரச்சனை இல்லை, அங்கே நம்முடைய செயல்பாடு என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதான் அவருடைய பேட்டியினுடைய சாராம்சம். இப்படிலாம் சொன்னாரா அப்படின்னு நொட்டக்கூடாது. அவர் சொன்ன சாராம்சம் என்னன்னா, இந்த நெரிசல் மரணங்களுக்கு ஏதோ நம்ம வந்து இவர் மட்டும் காரணம் அல்ல, நாமும் ஒரு காரணம், நானும் ஒரு காரணம்னு அவர் சொல்றாரு. இது புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லாத தற்குறி, ஒரு தற்குறி சொல்லுது. எப்பவுமே அது ஒரு தற்குறி, அது ஒரு இணைய கூலி, அது காசு வாங்கிட்டு கூவிட்டு இருக்கோம். அது ஒண்ணு சொல்லுது, நான் பார்த்தேன், நான் பெரும்பாலும் அதுங்களை பாக்குறது இல்ல. அது சொல்லுது, அஜித் இப்ப பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த ஒருத்தன் லாரியில ஏறி ஆடி ஊந்து செத்தானே அந்த முதல் காட்சியில நள்ளிரவுல, அப்பெல்லாம் அஜித் வாய் திறக்காத உதவி செஞ்சாரா? பாரு விஜய் 41 பேருக்கு உதவி செஞ்சார். ஆட மானம் கெட்டவனே, அந்த 41 பேர்ல 38 பேர் தாண்டா காசு கொடுத்துருக்காரு, 2 குடும்பத்துக்கு கொடுக்கவே இல்லை காசு. இவன் பேச வேண்டாம்,
இவனுக்கு மாசம் மாசம் வந்து போயிட்டு இருக்கு பனையூர் பங்களால இருந்து நம்ம தம்பிமார் ஒருத்தர் மூலமா போகுது. வந்து இன்னொருத்தர் புதுசா வந்து உள்ள கட்சிக்குள்ள சேர்ந்திருக்காருல, சுரண்டல் லாட்டரிலேயே துட்டு சம்பாரிச்சவர், அவர் மூலமா பெரிய அமௌண்ட் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு தான்டா பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லலைங்க, வெளியில பூரா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறவர் சொல்றாரு. ஆக அஜித் வாய் திறந்த உடனே இங்க பதட்டமாவது இந்த விஜய் கூடாரம். ஏன்னா அஜித் உண்மை பேசுறாரு, அது நியாயமான மனுஷரா பேசுறாரு, தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்றாரு. அவர் மட்டும் காரணம் இல்லை, ஆனாலும் அவரும் ஒரு காரணம். எல்லாரும் காரணம், நீங்க காரணம், நான் காரணம், பாக்குற எல்லாரும் காரணம். என்னன்னா ஒரு நடிகனை மட்டும் பாருங்க, அப்படியே உழுந்து பரலாதீங்க. குழந்தை குட்டியை தூக்கின்னு போய் பார்க்கணும்னு தலையெழுத்தா வீட்டுல உட்காந்தே பாருங்க. அங்க ஏன் வரீங்க? நெரிசல் தெரியுது, கூட்டம் ஏறுதுன்னு தெரியுது, அப்ப விலைக்கு நீங்க போயிருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் தான் அஜித்துடைய பேச்சினுடைய சாராம்சமா நீங்க புரிஞ்சுக்கணும். அஜித் வந்து குற்றச்சாட்டுல யாரையுமே குற்றம் சாட்டல, ஆனால் எல்லா பொதுவான எல்லா நிகழ்வுகளுக்கும் நாமும் ஒரு காரணம், நாமளும் ரெஸ்பான்சிபிள் இருக்கு, நம்ம கிட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு மிக அழகாக மிக எளிமையாக ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இந்த முதல் காட்சியை நிறுத்துங்கன்றாரு, வேணான்றாரு. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் 4 மணி காட்சிக்கெல்லாம் அரசாங்கம் 4 மணியோ 6 மணி காட்சிக்கெல்லாம் அரசாங்கம் அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு வச்சுங்களேன். ஆக மொத்தம் மனிதநேயமிக்க மனிதராக வந்து மாறி இருக்கிற, எப்பவுமே அப்படிதான் இருக்காரு. அவர் சொல்ற விஷயத்த கூட மடை மாத்துக்கிற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜய் தரப்பு செய்து. விஜய் செய்யலனா கூட அவருக்கு அடிப்படிகளா இருக்கிற இணைய கூலிகள், அவருக்கு அடிப்படியா இருக்கிற பல ஜால்ராக்கள் இப்படிதான் கூவிட்டு தெரியுது. இப்ப இந்த சம்பவம் காரணமாக பாம்பேல ஒரு சம்பவம் நடக்குது. கரூர்ல நடந்த சம்பவத்துடைய எதிரொலி பாம்பே வரைக்கும் போயிடுச்சு. பாம்பேல ஷாருக் கானோட பிறந்த நாள் அப்ப எப்பவுமே அந்த தெருவுல அவர் வீடு இருக்கிற பகுதியில பயங்கர கூட்டம் கூடும். அவர் பால்கனியில வந்து நின்று அலோ ஹாய்னு கை காட்டிட்டு அவங்க முன்னாடி 2 வார்த்தை பேசிட்டு ரசிகர்களை பார்த்துட்டு போவார். இந்த முறை காவல்துறை அவரை கேட்டுக்குச்சு, ஐயா இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, அங்க தமிழ்நாட்டுல ரொம்ப சிக்கலாகி போச்சு, நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க மாடியில கையில ஆட்ட வேணாம், இந்த முறை நீங்க பத்திரிகையாளர்கள் அதாவது அந்த உங்க ரசிகர்களை சந்திப்பதை தவிர்த்து விடுங்கள்னு சொன்னவன அவன் மனுஷன் ஷாருக்கான் உடனே என்ன பண்ணார்னா, ஓகே சிக்கல் வரும்னு சொன்னா என் ரசிகனை நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால நான் இந்த சந்திப்பையே நடத்தல, நான் மாடியில வந்து நின்னா கை காட்ட மாட்டேன்னு அவரு நான் வருவதில்லைன்னு முடிவெடுத்துட்டார். இந்த ரசிகனுக்கு பாதகம் ஏற்படும்னு சொல்லி தன்னுடைய அரசியல் அதிகாரத்துக்கு வருகிற வாய்ப்பு இருந்தும் எனக்கு பதவி முக்கியமல்ல, என் ரசிகன் தான் முக்கியம்னு அரசியலே வேணான்னு ஒதுங்கினது தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் நினைத்திருந்தால், அவர் வந்திருந்தார்னா அந்த நேரத்துல அவருக்கு இருக்கிற செல்வாக்கு இன்னைக்கு இல்லைங்க. நான் செய்தியாளராக ஒரு மிகப்பெரிய நாளிதழில் செய்தியாளராக வேலை பார்த்த காலகட்டம் 96 காலகட்டத்திலே அந்த தேர்தல் நேரத்திலேயே மூப்பனார் அவர்கள் அவ்வளவு வருந்தி கூப்பிட்டார், ஐயா நீ வந்து சும்மா நில்லு, நீ பிரச்சாரத்துக்கு வரவேணா, உன்னை பேரை நான் பயன்படுத்துறேன், நீ தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றேன், உன் பெயரை வைத்து உன்னை வைத்து இந்த தேர்தலை வெற்றி பெறுவோம், முதலமைச்சராக நீ உட்காரலாம், நீ வா, நீ வந்தா மட்டும் போதும், நான் மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு அத்தனை முறை அவர் ரொம்ப 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 விரும்பி வற்புறுத்தி ரஜினிகாந்தை அழைத்தும் கூட அந்த நாளில் அவர் அந்த சரியான முடிவை எடுக்கல. ஒருவேளை அவர் அன்னைக்கு எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு பல அரசியல் மாற்றங்களே நிகழ்ந்திருக்கும். இன்னைக்கெல்லாம் இந்த தற்கொலைலாம் விஜய் எல்லாம் வந்திருக்கவே முடியாது அரசியலுக்குள்ளேயே. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையே தெரியாம அப்படி இருந்த பிறகும் பின்னால நாம நல்லது பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரப்போறன்னு அறிவிச்ச பிறகு அவரை பகடைக்காயாக பயன்படுத்தலாம்னு நினைக்கிற விஷயங்கள் அவர் தெரிஞ்ச பிறகு நம்மால் நம்முடைய தொண்டன் பாதிப்படையக்கூடாது, நம்மால் நம்முடைய தொண்டன் வந்து வாழ்க்கையை இழக்கக்கூடாது, வாழ்வாதாரம் பறிபோயக்கூடாது, நம்ம வந்து அதெல்லாம் நடக்கும், அது நம்முடைய வாழ்க்கையில தீரா பழியா நம்ம மேல வந்துரும்னு மிக எளிமையாக மிக நேர்த்தியாக புத்திசாலித்தனமாக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில ஜெயிப்பேன், அரசியல்ல வெற்றி பெற்று நான் வந்து முதல்வர் நாற்கால உட்காருவேன்ற தெம்பு திராணியும் அவருக்கான அந்த சூழல் உருவாகி இருந்தாலும் அந்த பதவியை விட என் ரசிகன் தான் முக்கியம், அவனுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு வேணான்னு ஒதுங்கிட்டார். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத விஜயை சார்ந்த தற்குறிகள் எல்லாம் நீங்க உனக்கு என்னடா மனித நேயம் இருக்குன்னு சொல்ல முடியும்? அஜித் ரொம்ப தெளிவா ரசிகர் மன்றமே வேணான்ட்டாரு, என் ரசிகன் பாதிப்படை கூடாதுன்னு அரசியலுக்கு வராம ஒதுங்கிட்டாரு ரஜினிகாந்த். இவர்களை எல்லாம் மனிதர்களாக இவர்களை எல்லாம் வந்து ஃபாலோ பண்றவங்களை வந்து நிச்சயமா அவர்களை நம்ம கொண்டாடத்தான் வேணும். ஆனா தற்கூரி சொல்றதை கேள்வியே கேட்காது, எதுவும் கேட்க மாட்டான். மரத்துல ஏறாதானே ஏறுவான், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதானே ஏறுவான், வீட்டு கூரையில ஏறாதானே ஏறுவான், கூரையை பிச்சு போடதானே போடுவான், மரக்கலையில ஏறி உழுந்து கிளை உடஞ்சி உழுவிடான்னு சொன்னா அங்கதான் செய்வான், கரண்ட் கம்பியில ஏறாதானா கரண்ட் கம்பியில தான் ஏறுவான். இந்த மாதிரி மனிதர்களை, இந்த மாதிரி தற்கூரிகளை ரசிகர்களை என்னன்னு சொல்றது? நம்ம
இது எல்லாம் சேர்ந்துதான் விஜய்க்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் விஜய் மீண்டும் மீண்டும் யாரோ கீ கொடுக்க ஆடிக்கிட்டே இருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கொடுக்குற கீ தேஞ்சிரும். அப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் மக்கள் முன்னாடி நிக்கவே முடியாது. இப்பவே நீங்க விஜய் ஒரு கோழை, விஜய் ஒரு தற்குறி, விஜய் ஓடி போன மனிதர், விஜய்க்கு பயம், விஜய் பிரச்சனைகள் எதிர்கொள்ள தெரியாத ஒரு ஹீரோ கிடையாது, விஜய் ஒரு வில்லனு கூட லாக்கி இல்ல இப்படின்னு பல பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம. அது எல்லாம் உண்மைன்ற மாதிரி இன்னைக்கு சிபிஐ பனையூர் பங்களா வரைக்கும் போயிட்டாங்க. சிபிஐக்காக பயந்துகிட்டு தான் அவர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் போகல. ஐயா நான் போலங்க, ஆனாலும் ஏன் என் வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சிங்கன்னு கதறிக்கிட்டு இருக்காரு விஜய். என்ன நடக்குதுன்றத பொறுமையா பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.